இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவப்பரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக மாசி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். மாதங்களில் மகத்துவம் நிறைந்தது இந்த மாசி மாதம். மாதங்களில் மாசி மாதத்தினை கும்ப மாதம் என்று அழைத்து வழிபாடு செய்யப்படுகிற மரபு எங்களுடைய சைவ வாழ்வியலே இருக்கிறது. இவ்வளவு மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்திலே மாசி மகம், மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை மற்றும் காரடையான் நோன்பு போன்ற புண்ணிய நிகழ்வுகள் பலவும் இந்த மாதத்திலே வருகிறது. மாசி மாத விழாக்கள் குறித்தும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாங்கள் அறிவதன் ஊடாக இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாசி மாதமானது எங்களுடைய புத்தாண்டின் அடிப்படையிலே தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக அமைவது இந்த மாசி மாதம். புராணங்களின்படி இந்த மாசி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் நாள்தான் சிறப்பு பெறுகிறது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் ஒவ்வொரு வகைகளில் ஏதோ ஒரு சிறப்பு பெற்றதாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் வருகின்ற அனைத்து வழிபாட்டுக்குரிய நாட்களிலும் நாங்கள் தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். இந்த மாதத்தில் வரும் அனைத்து விரத நாட்களும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாக இந்த மாசி மாதம் விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். மாசி மாதத்திலே மகா சிவராத்திரி, மாசி மகம், கோலி பண்டிகை, மாசி ஏகாதசி, மாசி மாத பூசம், மாசி பௌர்ணமி, மாசி அமாவாசை என அனைத்து நாட்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக அந்த மாதங்கள் விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாசி மாதத்திலே அந்த எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய நாள் சங்கட சதுர்த்தி நாள் என்று சொல்லுகிறோம். இந்த மாசி மாதத்திலே வருகிற சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் எந்த பிறவியிலும் தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய மிக உன்னதமான நாள் இந்த மாசி மாதத்திலே வருகிற சங்கடகர சதுர்த்தி நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்திலே சிவபெருமான் 63 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. அப்படி அவர் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டியது இந்த மாசி மாதத்தில் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவமாக அங்கே தோன்றிய சிவப்பரம்பொருள் லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்ததும் இந்த மாசி மாதத்தில் தான் என புராணங்கள் சொல்லுகிறது. அதனால் லிங்க வழிபாடு தொடங்கியதும் இந்த மாசி மாதத்தில் தான் என்று அங்கே நாங்கள் பார்க்கிறோம். முருகப்பெருமானை நாங்கள் தகப்பன் சுவாமி என அழைக்கிறோம். அப்படி முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தது இந்த மாசி மாத பூச நட்சத்திர நாளில் தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் மாசி மாதத்தில் மந்திரோபதேசம் பெறுவது, உயர்கல்வி துவங்குவதால் போன்றன செய்யப்படுகின்ற மாதமாக காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் ஒரு புண்ணியம் தருகிற மாதமாக இந்த மாசி மாதம் விளங்குகிறது. புண்ணிய வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம், புண்ணியம் தருகிற மாதம். எங்களுடைய திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மாத மக நட்சத்திரத்தில் தான் என்று சொல்லப்படுகிறது. மாசி மாதத்திலே வருகிற 2 ஏகாதசிகளும் பெரிய அளவில் புண்ணியத்தை தரக்கூடியவையாகும்.
பிரம்மஹத்தி தோஷம் போன்ற பெரும் பாவங்களை போக்கி நற்கதி அருளக்கூடியது இந்த மாசி மாதம் என்று சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கின்ற அந்த மாசி மகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறுகிறது. இவ்விழா வட மாநிலங்களில் கும்பமேளா என்ற பெயரிலே அங்கே கொண்டாடப்படுகிற சிறப்பை பார்க்கிறோம். பொதுவாக அமாவாசை தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த மாதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மாசி மாதத்திலே வருகிற பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலனை தரும் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் வண்ணங்களின் திருவிழா என வர்ணிக்கப்படுகின்ற கோழி பண்டிகை கொண்டாடப்படுகிற நாள். இந்த மாசி மாதத்திலே நீர்நிலைகளில் கோவில் குளங்களில் புனித நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தருகிறது. இந்த மாதத்தில் ஆறு, கடல், குளம் ஆகியவற்றில் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் புண்ணிய நீராடுவதனால் ஏராளமான பலன்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த மாசி மாதம் அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்திலே அம்பிகை சிவனை வழிபட்டு வரங்கள் பெற்ற நாளையே அங்கே மகா சிவராத்திரி என்றும் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தில் அன்னை பார்வதி தேவி தட்சனுக்கு மகளாக அவதரித்து தாட்சாயினியாக நாமம் கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான். மாசி மாதத்தில் சிவபெருமான் பராசக்தியை திருமணம் செய்து கொண்டதாகவும் அங்கே புராணங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் மாசி மாதத்தில் திருமணமான பெண்களும் தாலி சரடு மாற்றும் வழக்கம் உண்டு. தாலி கயிற்றினை மாற்றுகிற அந்த வழக்கம் இருக்கிறது. இந்த மாதத்திலே சுமங்கலி பெண்களும் திருமணமான கன்னி பெண்களும் அம்பிகையை வழிபட மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுகிறது. இதனூடாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறந்து விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையிலான ஒற்றுமை விளங்குகிற மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த மாதம் சைவ வழிபாட்டிலே மிக முக்கியமான வழிபாட்டுக்குரிய மாதமாக நாங்கள் இந்த மாதத்தை பார்க்கிறோம். இந்த மாசி மாதத்திலே சிறுவர்களுக்கு உபநயனம் செய்வது, மந்திரோபதேசம் செய்வது சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் குழந்தை வடிவில் வந்து தமது திருவிளையாடல்கள் மூலம் அருள் புரிந்தது இந்த மாசி மாதத்தில் தான் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிரகலாதனை கொல்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. சிறப்புக்குரிய மாதம். இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்புக்குரியது. அந்த விரதம் கடைபிடிப்பது, விநாயகரை வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்படுகிறது. மாசி மகத்தன்று மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தான் என்று பார்க்கிறோம். அந்த அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறோம். மகாவிஷ்ணு அங்கே வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்த மாதமும் இந்த மாசி மாதத்து தான். மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவை இந்த மாதம் முழுவதும் துளசியினால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நிகழும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்தன்று திருவண்ணாமலையார் பள்ளி கொண்டாடப்பட்டு அங்கே ஊருக்கு எழுந்தருளி வல்லாள மகாராஜனுக்கு மகளாக காட்சி கொடுத்தது இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்திலே திருவண்ணாமலை அக்கினித்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினித்தலம் அங்கே அற்புதமான காட்சிகள் நடைபெறுகிற ஒரு அற்புதமான நாள். இந்த மாசி மாதம் நீர்த்தார் கடனுக்குரிய வழிபாட்டை அந்த மகாராஜன், வல்லாள மகாராஜன் நடத்தினான் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய முன்னோர்களுக்கான அந்த பிதிர் வழிபாட்டை நடாத்தி இருக்கிறார். அங்கே திருவண்ணாமலையிலே வீட்டிருக்கிறார் உண்ணாமலை அம்மை அந்த வல்லாள மகாராஜனுக்கு மகளாக காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு அற்புதமான மாதம். அந்த சிவபக்தனான மகாராஜனுக்கு சிவன் நீர்த்தார்கடன் அங்கே அழித்ததாக அந்த சிவபெருமானுடைய அருளினாலே அந்த மகாராஜன் நீர்த்தார் கடன் அழித்து பலன் பெற்றதாக அங்கே புராணங்கள் சொல்லப்படுகிறது.
இந்த மாசி மாத வளர்புரை சதுர்த்தி திதியில் நடைபெறுகின்ற அந்த பூசை வழிபாடுகள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த மாசி மாத வளர்புரை சதுர்த்தி திதியில் நடைபெறும் முழுக்கு தேவர்கள் செய்யும் பூசை என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. மன்மதன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டதும் இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் தான் அங்கே எரிக்கப்படுகிறார். இந்த மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அங்கே வைஷ்ணவத்திலே குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் பூச நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்னதானத்தினுடைய பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம் என்று சொல்லப்படுகிறது. மாசி மாத பூச நட்சத்திர தினத்தன்றுதான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசம் செய்திருக்கிறார். பிரம்மகத்தி தோஷம் போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதசிகள் வருவதும் இந்த மாசி மகத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் இந்த மாசி மக நாளிலே அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அகத்தியர் தன் விருப்பங்கள் நிறைவேற தவம் இருந்து அருள் பெற்றதும் இந்த மாசி மாதத்தில் என்று சொல்லப்படுகிறது. காரடையான் நோன்பும் சாவித்திரி விரதமும் இம்மாதத்தில் வரும் விசேட விரதங்களாகும். இந்த மாசி மகம் அன்றுதான் காமதகன விழா நடைபெறுகிறது. மாசி மாதத்தில் வீடு குடிபோனால் வாடகை வீடாக இருந்தாலும் அவ்வீட்டிலே அதிக நாட்கள் வாழ்வார்கள். எனவே இம்மாதத்தில் புது வீடு கிரகப்பேசம் நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. மாசிமக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜாதகத்தை ஆழ்வார் என்பதும் மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி. இம்மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய கயிற்றை கட்டிக்கொள்வதும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மாசி மாதத்தன்று அங்கே நெல்லையப்பர் கோயிலே பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு அங்கே தெப்பத் திருவிழா நடாத்துவார். இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர் பெறுகிறது. மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்தபின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாசி மக நாளிலே அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபாடு செய்பவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாத சுக்கிலபட்ச பஞ்சமியில் சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மாசி மாத சுக்குலபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று 2 பட்சங்கள் வருகிறது. சுக்குலபட்சம் என்றால் வளர்புரை. அந்த வளர்புரையிலே வருகிற பஞ்சமியிலே சரஸ்வதி தேவியை மனமுள்ள மலர்களால் அர்ச்சித்து அலங்கரித்து வழிபாடு செய்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதம் சிறப்புக்குரிய மாசமாக இந்த மாசி மாதத்தை பார்க்கிறோம். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு மிக்க மாதம் என்று போற்றப்படுவது மாசி மாதம். இங்கே மகாவிஷ்ணு பெருமான், சிவபெரும்பொருள், முருகப்பெருமான், அம்பிகை என்று பல தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யப்படுகிற ஒரு முக்கியமான நாள். அங்கே இல்லறத்திலே இருக்கிற பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதும் இந்த மாசி மாதம். மாசி மாதம் என்பது மனவலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் என்றும் கூறுவர். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தான் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திர கரைகளிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன் காரணமாக இந்த மாசி மாதத்திலே நாங்கள் நீராடி வழிபாடு செய்கிறோம். நாங்கள் நீராடுகிற பொழுது நாங்கள் அணிந்த ஆடையை அந்த நீரோடு கொண்டு செல்வதற்காக களைந்து விடுகிறோம். அந்த நீரிலே மாசி மாதத்திலே புனித நீர்களிலே நீராடுகிற பொழுது எங்களை பீடித்துள்ள தோஷங்கள், பாவங்கள், பீடைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவதை சைவ பெருமக்கள் தங்களுடைய பழக்கமாக
கொண்டிருக்கிறார்கள். இது சிவனுக்குரிய மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் பலம்புரி சங்காக தோன்றினாள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் பலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். அப்பனுடைய திருவிளையாடல், சிவபெருமானுடைய திருவிளையாடலால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பனுடைய அந்த ஆடல்கள், சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல் பலவற்றை நிகழ்த்தியதும் மாசி மாதத்தான். எனவே மாசி மாதம் முழுவதும் சிவ வழிபாட்டுக்குரிய மாதமாக போற்றப்படுகிற இந்த மாதத்திலே அன்னதானம் செய்தல் சிறப்புக்குரியது. அன்னதானத்தின் பெருமையை உணர்த்துவது அந்த மாசி மகம் என்று சொல்லப்படுகிற நாள். எனவே மாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். தானங்களில் சிறந்த தானம் ஒருவருடைய பசியை போக்குற தானம். சிவனடியார் வழிபாட்டிலே சிவனடியார்களுக்கு தானம் கொடுப்பது சிவ பரம்பொருளை அறிவதற்கு துணையாகிறது. இந்த அன்னதானம் சிறப்புக்குரியது. அந்த மாசி மாதத்திலே வருகிற மாசி மகத்தன்று அன்னதானம் கொடுத்தால் அது மும்மடங்கு பலனை தரும் என்று சொல்லுகிறார். அப்பனுக்கு பாடம் சொன்ன அந்த முருகப்பெருமான் மாசி மாத பூச நட்சத்திரத்திலே அங்கே சுவாமி மலைக்கு உபதேசம் செய்திருக்கிறான். அங்கே முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த மாதம், சிவபெரும்பருடைய அருள் நிறைந்த மாதம். இந்த மாசியிலே ஏகாதசி விரதம் வருகிறது என்று பார்த்தோம். அந்த ஏகாதசி விரதம் புண்ணிய விரதமாக போற்றப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் வருகிற ஏகாதசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம் என்று அங்கே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாசி மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கிற இந்த மாசி மாதத்திலே சிவராத்திரி வருகிறது. சிவபெரும்பொருள் அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி தேடி அடியையும் முடியையும் காணாது தவித்த பொழுது சிவபெரும்பொருள் அங்கே கார்த்திகை விளக்கீடு நன்னாளிலே ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த சிவபெரும்பொருள் அங்கே லிங்க வடிவாக காட்சி கொடுத்த அருவுருவ திருமேனியாக காட்சி கொடுத்ததும் இந்த மகா சிவராத்திரி மாசி மாதம். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்வதும் மாசி மாதத்தில் தான். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. தேய்பிறை சதுர்த்தி நன்னாளில் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூசைகள் செய்யப்படுவது அங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சிவபெரும்பொருடைய வழிபாட்டிலே இந்த மாசி மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த மாசி மாதத்திலே பல அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது. மாசி பௌர்ணமி என்று சொல்லுகிறோம். மாசி பௌர்ணமி தினத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் பல நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அண்ணாமலையாரே வல்லாளன் என்ற தன் பக்தனுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்ததும் இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் தான். சிவபெரும்பொருளை வழிபாடு செய்த அந்த திருவண்ணாமலையிலே இருக்கிற வல்லாளன் என்ற பக்தனுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்ததும் இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் தான். இந்த மாசி பௌர்ணமி தர்ப்பணத்துக்கும் உரியதாக விளங்குகிற இந்த மாசி மாதம் மாசி மகத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரும் மக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் மக்கள் கடல், ஆறு, நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுவார்கள். அந்த நாள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த மாசி மாதத்திலே வருகிற அமாவாசை தினம் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மாசி மாதத்தில் வருகிற அமாவாசை மிகவும் புண்ணிய பலனை தரக்கூடியது. அந்த வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. இந்த காரடையா நோன்பு விரதம் பற்றி பார்த்திருந்தோம். வீரமும் விவேகமும் பக்தியும் உடைய பெண்ணான சாவித்திரி யமதர்மனிடமிருந்து கணவனை திரும்ப பெற நோற்ற நோன்பே காரடையால் நோன்பாக சொல்லப்படுகிறது. பெண்கள் இல்லறத்திலே நிலைத்திருக்கவும் மாங்கல்ய பாக்கியம் பலம் பெறவும் கணவன் மனைவிகளுக்கு இடையில் அந்நியோன்யம் ஏற்படவும் அங்கு இல்லறம் சிறந்து விளங்கவும் இந்த காரடையா நோன்பு இந்த மாசி மாத வழிபாடு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்நோன்பு மாசி மாத கடைசி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு
பங்குனி முதல் நாளில் முடிக்கப்படுகிறது இந்த காரடையால் நோன்பு விரதம். அங்கே கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய மாதம், இல்லற வாழ்விலே சிறக்கிற மாதம். சாவித்திரி தேவி யவதன்மனோடு போரிட்டு தன் கணவனை மீட்ட விரத நன்னாள். ஒரு சிறப்புக்குரிய மாதமாக விரதமாக நாங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறோம். இந்த கும்பமேளா என்று சொல்லப்படுகிற 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழிபாடு செய்யப்படுகிற விழா கொண்டாடப்படுவதும் இந்த மாசி மாதம். அங்கே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 இடங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவினுடைய அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய 4 ஊர்களில் உள்ள ஆற்றுப்படுக்கையில் இந்த விழா நடைபெறுகிறது. கங்கையில் நீராடுவதால் தங்களின் பாவங்கள் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பதும் சைவ மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. மாசி மாதத்தில் நாம் செய்கிற இந்த காரியமும் இரட்டிப்பு பலனை தரும். மாசி மகத்தன்று விரதமிருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் வாழும் வரை, இந்த மண்ணிலே வாழும் வரை நாங்கள் ஆரோக்கியத்தோடும் உலகை ஆளக்கூடிய ஆசி கிட்டும் என்பது சைவ மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த காலம் மிக முக்கியமான வழிபாட்டுக்குரிய காலமாக இருக்கிறது. இந்த மாசி மாதத்திலே, இறை வழிபாட்டுக்குரிய மாதத்திலே, பல விரதங்கள் சிறப்பு பெறுகிற மாதத்திலே சிவபரம்பொருள் முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, அம்பிகைக்கு இங்கே சிறப்பு பெறுகிற இந்த மாதத்திலே நாங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்வியல்லே இறை வழிபாட்டினூடாக சிவபரம்பருடைய திருவருளையும் குருவருளையும் பெற்று நாங்கள் இந்த வையகத்திலே மகிழ்வாக வாழ இந்த மாசி மாதத்திலே இறை வழிபாடு ஆற்றி சிவபரம்பருடைய திருவருளை பெறுவோமாக இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவபரம்பருடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.